எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தேஜஸ் நெட்வொர்க்ஸோட இந்த குவார்டர் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம ரிவ்யூ பண்ண போறோம். சோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரே நாள்ல ஷேர் வந்து 10% கிட்ட கரெக்டா இருக்கு. சோ அந்த அளவுக்கு இந்த ரிசல்ட்ல என்ன இருக்கு, லாங் டேர்ம்ல இந்த ஷேரை நான் வந்து கன்சிடர் பண்ணுவேனா, ஸ்ட்ரக்சரலாவும் ஃபண்டமெண்டலாவும் இந்த ஷேர்ல இருக்கிற சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கறத தான் டீடைலா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தேஜஸ் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது வயர்லைன் அப்புறம் வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி. சோ இவங்க வந்து பிஎஸ்என்எல் இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க ப்ராடக்ட்ஸை செல் பண்றாங்க. சோ அதன் மூலமா தான் இவங்களோட பிசினஸ் அப்படிங்கிறது ரன் ஆகுது. இந்த குவார்டர்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இந்த குவார்டர்ல அவங்களோட ரெவென்யூ அப்படிங்கிறது 307 கோடியா வந்து இருந்திருக்கு. சோ இது லாஸ்ட் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது 17% growth வந்து இருக்கு. ரெவென்யூல 262 கோடி தான் வந்து போன குவார்டர்ல பண்ணிருக்காங்க. இதே சமயத்துல லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல எவ்வளவு ரெவென்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2642 கோடி ரெவென்யூ வந்து லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல அவங்க பண்ணிருக்காங்க. சோ அதோட கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ அப்படிங்கிறது 88% வந்து அடி வாங்கியிருக்கு. சோ இது வந்து இந்த ஸ்டாக்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ரெவென்யூ அப்படிங்கிறது பயங்கரமா வந்து குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் 88% அப்படிங்கிறது ஒரு பெரிய டிராப். அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல ப்ராஃபிட் வந்து அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. 166 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட்ல இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க இந்த குவார்டர் 3ல லாஸ வந்து புக் பண்ணிருக்காங்க. 197 கோடி வந்து லாஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் குவார்டர் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லாஸ் வந்து கம்மியா இருக்கு. பட் எப்பவுமே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா ப்ராஃபிட்ல இருந்து இவங்க லாஸுக்கு வந்து எண்டப்பா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஷேர்ல பிரஷர் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுது. அடுத்து ஆர்டர் புக் பார்த்தோம் அப்படின்னா 1329 கோடி அவங்க கிட்ட ஆர்டர் புக் இருக்கிறதா வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பிசினஸ் அவுட்லுக்கா அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் கூட 4G ஆர் 5G ட்ரையல்ஸ்ல வந்து இந்த கம்பெனி இன்வால்வ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம பிரைவேட் இந்தியன் கம்பெனிஸ் கூடயும் வந்து 5G டிப்ளாய்மெண்ட்ஸ்க்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ரிசல்ட்டோட இவ்வளவு பெரிய வீக்னஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஸ்என்எல்ல ஒரு பெரிய பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து இந்த குவார்டர்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த ஆர்டர் அப்படிங்கிறது போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. சோ அந்த ஆர்டர் என்ன ஆர்டர் அப்படின்னா, பிஎஸ்என்எல்லோட 18,000 சைட்ஸ்ல அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ற 1526 கோடி ஒர்த் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து பிஎஸ்என்எல் போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. சோ இதனாலதான் அவங்களோட ஸ்டாக்கை வந்து அவங்களால ரெவென்யூவா ஜெனரேட் பண்ண முடியல. சோ ரெவென்யூ அப்படிங்கிறது 88% வந்து அடி வாங்கியிருக்கு. இவங்க கிட்ட இப்ப இன்வென்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2363 கோடி ஒர்த் ஆஃப் இன்வென்ட்ரி வந்து இருக்கு. இது வந்து அந்த பிஎஸ்என்எல் ப்ராஜெக்டுக்காக வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த இன்வென்ட்ரி. சோ அது ஒன்ஸ் பினிஷ்டு குட்ஸ் ஆகி ஷிப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அது ரெவென்யூவா வந்து ரெகக்னைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட ஓவரால் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படிங்கிறதுனால பிஒஇ வந்து நெகட்டிவா இருக்கு. சோ அது ஒரு கன்சர்னா இருக்கு. அதே சமயத்துல அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா -43%ல இருக்கு. சோ இது என்ன காட்டுது அப்படின்னா அவங்களோட காஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களால வந்து ஒழுங்கா வந்து அலைன் பண்ண முடியல அப்படிங்கிறதும், ரெவன்யூ வந்து பயங்கரமா டிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நெகட்டிவ் இருக்கிறது வந்து நமக்கு காட்டுது. அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து -4.08 இருக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி -12.26 இருக்கு. சோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து மைனஸா இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களால அந்த கேபிட்டலுக்கு உகந்த ரிட்டர்னை வந்து அவங்களால வந்து ஜெனரேட் பண்ண முடியல. சோ ஓவராலா பிசினஸே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இது காட்டுது. அதே சமயத்துல இந்த கம்பெனி ஷேரோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மட்டுமே 10% ஷேர் வந்து கரெக்டா இருக்கு. 1 இயர்ல மட்டுமே 63% வந்து இந்த ஷேர் கரெக்டா இருக்கு. இந்த ஷேரோட ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது 1400 ரூபாய் கிட்ட இருந்தது. சோ அங்க இருந்து இப்ப வெறும் 375 ரூபாய் ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த ஷேர் வந்து நான் கன்சிடர் பண்ணுவேனா லாங் டேர்ம்க்கு இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு. சோ இதுல ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பர்சனலா நான் பார்த்தேன் அப்படின்னா இப்பவுமே இந்த ஷேர்ல பேசிக்கா ஃபண்டமெண்டலா நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதா தான் நான் வந்து பாக்குறேன். சோ அதனால இப்போதைக்கு இந்த ஷேர்ல நான் வந்து எந்த பொசிஷனும் எடுக்க மாட்டேன். கன்சிடர் ரேஞ்சிலே வந்து இது எனக்கு இல்ல அப்படிங்கறது எனக்கு தோணுது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எல்லா ஷேர்லயுமே கடன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
பினான்சியல் இயர் 23ல வெறும் 50 கோடி தான் இந்த கம்பெனிக்கு கடன் இருந்தது. ஆனா இந்த ரிசல்ட்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒட்டுமொத்த கடன் அப்படிங்கிறது 3885 கோடியா இருக்கு. இது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவா பாத்தீங்க அப்படின்னா 1.29. சோ இந்த அளவுக்கு இந்த கம்பெனிக்கு கடனும் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth prospects வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்து பாக்குறோம் அப்படின்னா FIIs பயங்கரமா வந்து அவங்களோட ஹோல்டிங்கை வந்து குறைச்சிருக்காங்க. 2020 2021 வாக்குல 20% மேல வச்சிருந்த அவங்களோட ஸ்டேக் அப்படிங்கிறது குறைஞ்சு இப்போ வெறும் 6% ஸ்டேக் தான் அவங்க கிட்ட இருக்கு. டிஐஎஸ்மே வெறும் 4.79% ஸ்டேக்கை தான் வந்து வச்சிருக்காங்க. ரீட்டைலர்ஸ் கிட்ட தான் வந்து 34% ஸ்டேக் அப்படிங்கிறது இருக்கு. சோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஒரியிங் சைனா இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த ஷேர்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இதுல இன்னும் பிரஷர் வந்து கண்டினியூ ஆகும். ஃபண்டமெண்டலா வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையில இருக்கு. அவங்க ரெவன்யூ வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால பொறுத்திருந்து இந்த ஷேர்ல எப்ப டர்ன் ஓவர் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் வந்து இந்த ஷேரை கன்சிடர் பண்ணும். இப்போதைக்கு லாங் டேர்முக்கு இந்த ஷேர் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது உகந்தது இல்ல அப்படிங்கறது தான் என்னோட கருத்தா இருக்கு. சோ இதெல்லாம் தான் இந்த தேஜஸ் நெட்வொர்க் Q3 ரிசல்ட்ஸ்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கம்பெனி வீடியோ இல்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.